பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம். இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 2 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் இருந்தால் பிறகு ராகு தசை 18 வருடம். 2 + 18 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் படிப்பில் நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறது 2023 வரைக்கும் பாடா படித்திருக்கும். இது வரைக்கும் படிப்பில் நிறைய தடைகள் கொடுத்துருக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். படிப்பில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் மாறும். மனசு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. மன அழுத்தங்கள் நீங்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம். தசாபுதி ரீதியாக பார்த்தோம்னால் உங்கள் ராகு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் படிப்பு அப்படிங்கிறது எட்டாக்கனியாக தான் இருந்திருக்கும். அப்போ கூட படிப்புங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். காதல் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு லவ்வில் சக்ஸஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரியான நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கு இல்லையா. அஷ்டம சனி காலங்களில் சனீஸ்வர பகவான் ஒரு காதலை பிரித்து விட்டதுனாக்கா அதை சேர்த்து வச்சுதா வாய்ப்பே இல்லை, சேர்த்து வச்சுதா சரித்திரமே இல்லை. இது வரைக்கும் பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தால் கூட இதுக்கப்புறம் பிரச்சனைகள் இருக்காது, மனசஞ்சலங்கள் இருக்காது, புதிய நபர்களோட அனுபவங்கள் கிடைக்கும். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குருதசை. குருதசை அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் வேலை வாய்ப்பெல்லாம் தேடி இருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். நிலையில்லாத வேலை பார்த்துருப்பீங்க, ஒரு இடத்துல கூட நிலையாக இருந்திருக்க முடியாது. எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் மாறும். வேலையில் நிரந்தர வேலை கிடைக்கும், ஊதிய உயர்வுகள் கிடைக்கும். இது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, அந்த வேலையில் சரியான ஊதியங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது, உழைப்புக்கு உண்டான பலன் கிடைச்சிருக்காது. அந்த பலன்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். குரு தசை அப்படிங்கிறது அவயோக தசையாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடுகள் வந்துட்டு போகும். மேல் படிப்பெல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதெல்லாம் இந்த நேரங்களை உருவாக்கி கொடுக்கும். நிறைய தடை தாமதங்களை கொடுத்த காரியங்கள்லாம் இப்போ தடை தாமதங்கள் இல்லை, வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம். மிகவும் திருப்பு முனையாக அமையக்கூடிய வருடம் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலங்களில் நிறைய பாதிப்புகளை பார்த்துட்டீங்க, நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்க. திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்தீங்க. இது வரைக்கும் திருமண வாய்ப்புகளே கூடி வந்திருக்காது. திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டு போனால் கூட அந்த இடத்துல சரியான பதில் இருந்திருக்காது. சொந்த பந்தங்களில் நிறைய மனசஞ்சலங்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த நேரங்களில் மாறும். சொந்த பந்தங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பார்க்கலாம். சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பார்க்கலாம். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை பார்க்கலாம். ஊதிய உயர்வு முதல் கொண்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் இந்த நேரங்களில் அமையும். சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த வயது காலகட்டங்களில் குரு தசை நடத்தினா கூட கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை தருமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. 9ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடையாது. தொழில் ரீதியாக ஏதாவது மனசஞ்சலங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அது தசாபுத்தி பாதிப்புகள் தானே தவிர அஷ்டம சனி பாதிப்புகள் இல்லை. இது வரைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவியெல்லாம் சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாயத்து நிறைய போயிருக்கும். இது வரைக்கும் பிரச்சனைகள் நீயா நானா அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக முடியாத சூழ்நிலைகள்லாம் கொடுத்துருக்கும். நல்லா சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு. திருமண வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நினைச்ச வரன் உங்களுக்கு அமையும். இது வரைக்கும் நீங்கள் பொறுத்துட்டு இருந்தீங்க. இந்த 2024 நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சிக்கக்கூடிய காலம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். அந்த குழந்தை பாக்கியம்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்க மூலிமா நிறைய மருத்துவ செலவுகள் அதெல்லாம் இருக்காது. பசங்களுக்காக நிறைய சுப செலவுகள் செய்வீங்க. ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள், அதாவது 30 வயசுக்கு மேலாகி எனக்கு திருமணம் கூடி வரல, சொந்த பந்தங்கள்லாம் அவமானப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா குருதசை அப்படிங்கிறது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை தான் கொடுக்கும். இது வரைக்கும் சனீஸ்வர பகவான் அஷ்டம சனியில், இது வரைக்கும் சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துல இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்தது. இந்த குருதசையாக இருந்தாலும் திருமண வாய்ப்புகளை நிறைய தடை பண்ணிகிட்டே இருந்திருக்கும். இந்த திருமண வாய்ப்புகள் தடைப்படுறதுக்கான மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது தசா ரீதியாக உங்களுக்கு குரு தசை கிடையாது, உங்களுக்கு அஷ்டம சனி காலங்கள் தான். இந்த அஷ்டம சனியில் நிறைய தடைகளை கொடுத்தது இல்லையா. அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இந்த எந்த நட்சத்திரத்துக்கும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது கிடையாது. திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இப்போ தடைகளே இல்லை, திருமணம் சார்ந்து தடைகளே இல்லை, திருமணம் சார்ந்து பிரச்சனைகளும் இல்லை. கணவன் மனைக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட மாறும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த தொழில் தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கும், தடைகளை கொடுத்துருக்கும் இல்லையா. அதெல்லாம் மாறும். நிறைய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அது மாதிரியான குழப்பங்களை தான் அதிகமாக கொடுக்கும். அதிகப்படியான மனசு சந்தோஷமான சூழ்நிலைகளை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை அப்படிங்கிறது மிதுன ராசிக்கும் லக்னத்துக்கும் யோக தசை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலம். 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறப்ப சனி தசை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு எவ்வளோதான் சனி தசையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்ததோ, தொழில் சார்ந்து பிரச்சனைகளை கொடுத்ததோ, ஒரு சிலருக்கு சனி தசையில் அஷ்டம சனி பாடா படித்திருக்கும். கடன் பிரச்சனைகள்,
தொழில் தொந்தரவுகள், எந்த தொழில் எடுத்தாலும் அது கூடி வராத சூழ்நிலை, மனசு சார்ந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, பிள்ளைகள் வழியில் பிரச்சனை, எதை எடுத்தாலும் கவலைகள், எதை எடுத்தாலும் கஷ்டங்கள், எதை எடுத்தாலும் தோல்விகளை தான் இந்த அஷ்டம சனி காலங்களில் கொடுத்துருக்கும். அதுலேயும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். அப்படியே உங்களுக்கு உள்டாவாக மாற்றி கொடுக்கும். கோச்சார ரீதியாக பார்த்தோம்னால் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் வந்து பாவகிரகம் இருக்குது, ராகு இருக்குது, தொழிலில் வந்து பாதிப்புகளை கொடுக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. பெரிய தொழில் தடைகளை தராது, தொழில் ரீதியான வளர்ச்சிகளை கொடுத்துரும். ஒரு சிலர் வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, புதுசாக தொழில் தொடங்க ஆரம்பிப்பீங்க. விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, தொழிலில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. தடைகள் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம். கடன் பிரச்சனை கொடுத்ததெல்லாம் ஓரளவுக்கு கடன் பிரச்சனைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் இந்த நேரங்களில் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கையில் எந்த அளவுக்கு கடன் இருக்கோ, அந்த அஷ்டம சனியில் எந்த அளவுக்கு கடன் பட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாதியாக குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முழுமையாக குறையாது, பாதியாவது குறையும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் அது வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தால் கூட அது சட்ட ரீதியாக உங்களுக்கு சாதகமாக அமையுமே தவிர அது உடனடியாக உங்களுக்கு வந்து தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே கோர்ட்டு கேஸ்ன்னு போச்சுனாக்கா அது கொஞ்சம் சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும். மன நிம்மதி பெறுவீங்க, எந்த ஒரு கஷ்டத்துலேருந்தும் வெளியே வருவீங்க. இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் சரி, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான், இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. என்னதான் இருந்தாலும் பசங்க வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், பசங்களோட கல்வியில் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். அதுதானே தவிர மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம். 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. இது ராசியாதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை. நோய் நொடி பிரச்சனைகள் கம்மியாகும். இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுனாக்கா குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து சுகஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். சனி தசையில் பசங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் கூட, ஏன்னா கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, இப்போ 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்குனாக்கா புதனோட அமைப்பில் தான் இருக்குது, புதனோட வீட்டில் தான் இருக்குது. புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பசங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். பசங்களுக்காக சேமிப்புகள் கூடி வரும். பசங்களுக்காக ஏதோ ஒரு உதவிகள் பண்ணுவீங்க. படிப்பு சார்ந்த உதவியோ, திருமணம் சார்ந்த உதவியோ, அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சேர்க்கையோ ஏதோ ஒரு வகையில் கூடி வரும். ஒரு சிலர் வந்து வீடு கட்டி குறையா நிற்கும். அந்த வீடு கட்டி குறையா நிற்கிறதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் இந்த புதன் தசையில். கடன் பிரச்சனைகள் தீரும். இந்த கடன் பிரச்சனை எப்படி வந்திருக்கும் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் தசை அப்படிங்கிறது அஷ்டம சனி நடக்கும்போது நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும், கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும். சூரியனோட போய் அஸ்தங்கமாக இருக்கும், இல்லை 6-8-12 இருக்கும். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்துக்கு 6-8-12 இருந்து தசை நடத்தியிருக்கும். அதனால் அஷ்டம சனி வரும்போது அதனால் பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கடன் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து அஷ்டம சனி விலகிடுச்சு. 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்றக்கூடிய சனீஸ்வர பகவான், 10ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல வந்து கேது பகவான் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். வீடு சார்ந்து விரயங்களை அதிகமாக கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூடுதலாகவே கொடுக்கும். என்ன மாதிரியான கவலைகள் இருந்ததோ அந்த அஷ்டம சனி காலங்களில் அது அப்படியே மாறி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சிக்க போகிறீங்க. குடும்ப ரீதியாக இது வரைக்கும் சுபகாரியங்கள் எதனா நடக்கலாம் கூட இந்த சுபகாரியங்கள்லாம் இந்த நேரங்களில் நடக்கும். தொழில் ரீதியான வளர்ச்சிகளும் உண்டு. கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைகளும் தீரும். 72 வயசுக்கு மேலே 79 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்ல. ஆன்மீக ரீதியாக நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கோயில் கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலர் வந்து கோயில் கட்டணும்னு ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்து ஏதோ ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் முன்னேற்றத்தை கொடுக்கும். கடன் தொல்லைகள் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகன சேர்க்கை உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். பசங்களோட வளர்ச்சியில், பசங்களோட கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு போனாலும் மன அழுத்தங்களை கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. பிரச்சனைகளை கொடுக்குது, மன அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம். 79 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிரதசை. சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை பார்க்கலாம். இந்த வயது காலகட்டங்களில் வர சுக்கிரதசை அப்படிங்கிறது உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சியை கொடுக்கும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2024 இந்த சுக்கிரதசை அப்படின்னு நடக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.